ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன டாபிக்னா ரொம்ப சேடான டாபிக். ஓகேங்களா, நான் இது எப்படி பேசாமல் விட்டேன்னு எனக்கே தெரியல. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரீட் டாக்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு ஷெல்டரில் வச்சு மெயின்டைன் பண்ணணுன்ட்டு. நான் ஒரே ஒரு கேள்வி தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேட்குறேன். நான் இருக்கிற ஷெல்டர் எல்லாமே ஒழுங்காக மெயின்டைன் ஆகுதான்ற டேட்டா இருக்குங்களா? எவ்வளோ பேர் ஷெல்டர் வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா டாக்ஸில் வச்சு? ஓகேங்களா, இருக்கிற ஷெல்டர்லேயே இருக்கிற போதுமான டாக்ஸுக்கே வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் என்னடானா இப்படி நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற நேச்சுரல்லாம் அழிச்சிட்டு இருக்கீங்க. காட்டை அழிச்சிங்க, ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு 8 வழிச்சாலைன்னு சொல்லிட்டு ஏழ்மையான கிராமத்து மக்கள்கிட்ட இருந்து இடத்த பிடுங்குனீங்க. இப்போ பாவம் இந்த அந்த இயற்கையை அழிச்சிங்க. இப்போ இந்த இயற்கையை அழிப்போன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் டாகை கேப்சர் பண்ணலான்ட்டு வந்துட்டீங்க. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரில. எவ்வளோ நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வு காண மாட்டேறீங்க. ஒரு வாயில்லா ஜீவனுக்கு போயிட்டு இதை அடைச்சிட்டு போய் ஷெல்டரில் வச்சு நாங்கள் பாதுகாப்போம், ஃபீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு மனுஷாலேயே கூட்டு போய் அடித்து சாவடிக்கிற உலகத்தில் நாயை வந்து ஒரு ஷெல்டர் போட்டு பாதுகாத்து போதுமான ஃபுட்டுலாம் அதுக்கு கொடுத்து நாங்கள் பராமரிக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னால் நம்ப முடியுதுங்களா? என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. ஏதோ பெரிய பாவத்தை வாங்கி போட்டுக்க போகிறீங்கன்னு தெரியுது. எனிவே நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம நாட்டில் வந்து குடிக்கிறவங்களோட டேட்டா எடுத்தாலே போதுங்க. நம்ம நாடு எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ரேப் பண்ணுறவங்க டேட்டா எடுத்தால் போதும். அந்த டேட்டாலாம் எடுத்தால் நம்ம நாடு இது நாடாய இது அப்படின்ற மாரி இருக்கும். சரிங்களா, அதெல்லாம் விட்டுட்டீங்க. இப்போ நாய்க்கு வந்துட்டீங்க. சட்டன்றது பொதுமக்களுக்கு உட்பட்டது. ஓகேங்களா, இது பொதுமக்களுக்கு இருக்கான்னே தெரியல. ஆக்சுவலாக இந்த தீர்ப்பு வந்து எப்படி வந்ததுன்னா, யாரோ நிறைய பேர் எடுத்திருக்காங்களாம், டாக் கடித்த லிஸ்ட் எடுத்திருக்காங்களாம். அதில் ரேபிஸால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற டேட்டா எடுத்து இந்த தீர்ப்பு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்படின்னு பார்த்தா குடியினால் இறந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களா? அதுக்கு என்ன தீர்வு இருக்குது? இன்னும் எல்லா மதுவான கடைகளும் மூடிருச்சா? மூட விட்டுருவீங்களா? என்ன பண்ணுறீங்கன்னே தெரில. என்ன இப்படி பண்ணுறீங்க? ஒரு வீடியோவும் அவனுங்க இந்திக்காரனுங்க எல்லாம் நாயை பிடிக்கிறானுங்க. கஷ்டமாக இருக்கியா? வேறு ஏதோ ஊர்லேருந்து வந்த இந்திக்காரன் நல்லா வாழ்கிறான். இங்கேயே இருக்கிற நாய்ங்களால் கூட நல்லா வாழ முடியல. வாயிலாம் ஜீவனை நீங்கள் காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே உண்மையாக சொல்லுங்கள். இந்த டாகை கூட்டிகிட்டு போய் ஷெல்டரில் வச்சு பாதுகாக்கிறோன்றாங்களே, கண்டிப்பாக பாதுகாப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? லாக்அப் டெத் பண்ணுற உலகங்க இது. நாயை கூப்பிட்டு போய் நாயெல்லாம் எவ்வளோங்க ஏமாத்துறாங்க உங்களுக்கு. நேச்சரை எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு வரோம். என்ன கஷ்டப்பட போகிறோன்னு தெரியல. நிறைய பேர் வீடியோலாம் பார்த்தேன். நிறைய பேர் வந்து போட்டுட்ருக்காங்க, என் பையனை பாருங்கள், எங்கள் நாய் கடிச்சிச்சு, இங்கே பாருங்கள், ரேபிஸ் நோய் வந்து செத்தா பரவாயில்லையா, அப்போ அதுக்குன்னா ஒன்றும் சொல்ல மாட்டிங்களா நீங்கள், அப்படி இப்படின்றாங்க. யாருமே குடியை பற்றி பேசவே மாட்டாங்க. உங்கள் வீட்டில் யாருமே குடிக்கவும் மாட்டுறாங்களா? அதை பற்றி யாருமே ஒரு பேச்சு வரமாட்டுது. இது பேசுகிறீங்க, நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது ஓகே தான். நீங்கள் பேசுகிறதுல 100% உண்மை இருக்குது. ரேபிஸ் நோயால் சாகுறாங்க, பரவுது, எல்லாருக்குமே பாவம், எல்லாருமே செத்து போகிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. எல்லாம் ஓகே. குடியினால் அதுக்கு பற்றி யாருமே பேச மாட்டீங்களே. அதுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு போராட்டம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். வேலைக்காக போராட்டம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணலாமே. அது யாருக்குமே பண்ண மாட்டீங்களே. உங்களுக்கு வந்தால் பிரச்சனைன்னு நீங்கள் பண்ணுறீங்கல்ல, பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். கடவுள் இருக்கான், பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். தயவுசெய்து இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த நாடுன்றது எல்லாருமே வாழ்கிறதுக்கான தான் நாடு. ஓகேங்களா, அதனால தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலுமே குண்டர் சட்டம்ன்ட்டு போடுறாங்களே தண்டி, தூக்கு தண்டனைன்ட்டு அவ்வளோ சீக்கிரம் தூக்கு தண்டனை கொடுத்துட மாட்டாங்க. சரிங்களா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த நாயை கூப்பிட்டு போயிட்டு வளர்ப்பாங்க, பாதுகாப்பாங்கன்றது இல்லை. சரிங்களா, சாவை தான் அடிக்க போகிறாங்க, விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.